டோக்கன்ஸ், வில்லைகள். வில்லைகள் அப்படின்னா என்னன்னு நான் பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு புதிய மொழி கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல என்ன படிப்போம், அதனுடைய ஆல்ஃபபெட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அந்த ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தடை கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் கற்றுக்குவோம். வேர்ட்ஸ்லேருந்து சென்டென்ஸ் எழுத கற்றுக்குவோம். சென்டென்ஸ்லேருந்து ஒரு பேசேஜ் எழுத கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, எப்படி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்குவோம். இப்போ நம்ம கற்றுக்க போகிற அந்த லாங்குவேஜ்லையும் என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், பஞ்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியும். First we are going to see what is token. Python breaks each logical line into a sequence of elementary lexical components known as tokens. White space separation is necessary between tokens. பைத்தான் நிரலில் இடம்பெறும் வரிகளை அடிப்படை சொற்களாக பிரிக்கிறது. அந்த அடிப்படை கூறுகள் வில்லைகள் எனப்படுகின்றன. வில்லைகளை பிரிப்பதற்கு வெற்று இடைவெளி கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல எப்படி வேர்ட்ஸ் இருக்கோ, அந்த ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் எப்படி பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்து அந்த வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுறோமோ, அதே மாதிரி தான் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் வில்லைகளை நம்ம யூஸ் பண்றோம். நார்மல் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல வேர்ட்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டோக்கன்ஸ்னு சொல்றோம், வில்லைகள்னு சொல்றோம். இந்த வில்லைகள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, we categorize these tokens into 5: identifiers, keywords, operators, delimiters and literals. இந்த வில்லைகளை 5ஆ பிரிக்கிறோம். குறிப்பெயர்கள், சிறப்பு சொற்கள், செயற்குறிகள், வரம்பு குறிகள், நிலையுறுத்தல். What are identifiers? குறிப்பெயர்கள்னா என்னன்னு பார்க்கலாம். An identifier is a name used to identify a variable, function, class, module or object. மாறி, செயற்கூறு, இனக்குழு, தொகுதி அல்லது பொருளின் பெயர்களை குறிப்பெயர்கள் என்று அழைக்கிறோம். குறிப்பெயர்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நாம் அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண் பயன்படுத்துகிறோம், அப்படி இல்லை ஒரு செயற்கூறு பயன்படுத்துகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறோம், இல்லை ஒரு கிளாஸை யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸ்க்கு நம்மளா டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு நேம், நம்மளா கொடுக்கக்கூடிய ஒரு நேமை தான் ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். All these identifiers are defined by the user. All the identifiers are named by the user. நம்ம தான் அந்த நேம்ஸை கொடுக்குறோம். அந்த நேம்ஸ் கொடுக்கறதுக்கு there are some rules. An identifier must start with an alphabet or underscore. ஒரு ஐடென்டிஃபையர் ஆல்பபெட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது கேபிட்டல் லெட்டரா இருக்கலாம், இல்ல ஸ்மால் லெட்டரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அடிக்கோடு, அண்டர்ஸ்கோர், ஐஃபன் இல்லை ஆனால் அடிக்கோடு கீழே அண்டர்லைன் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, சம் ஃபுல்லாக லோயர் கேஸ் லெட்டர்ஸ்லேயே இருக்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர்ஸ்கோர் ஆட். ஒரு அண்டர்ஸ்கோரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். நடுவில் எங்கேயாவது ஒரு கேப் வேணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். Identifiers may contain numbers, digits. குறிப்பெயர்கள் எண்களை கொண்டிருக்கலாம். நம்பர் இருக்கலாம், num1 அப்படின்னு கொடுக்கலாம், num2 கொடுக்கலாம், அண்டர்ஸ்கோர் 3433 கொடுக்கலாம். வேற ஏதாவது நேம் கொடுத்து நடுவில் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஆங்கிலத்தில் அப்பர் கேஸ் பெரிய எழுத்துக்கள் அல்லது சிறிய எழுத்துக்கள் வெவ்வேறாக கருதி கொள்ளப்படுகிறது. இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, சம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம், எல்லாமே லோயர் கேஸ்லயே இருக்கு. அடுத்தது we capitalize the word sum, எஸ் மட்டும் கேபிட்டல்ல இருக்கு. மூணாவதா இருக்கிற வேர்டை பாருங்க, எல்லாமே கேபிட்டல்ல இருக்கு. இங்க மூணுமே ஒரே வேர்ட் சம் தான். According to the Python interpreter, all these words are different. நிரல் பெயர்ப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு வார்த்தையுமே வெவ்வேறு வார்த்தை, ஒரே வார்த்தை இல்லை. Punctuation characters are not allowed, such as $sign இல்ல percentage at symbol இல்ல எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் ஐடென்டிஃபைல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறுத்தல் குறிகள் குறிப்பெயர்களில் இடம்பெறக்கூடாது. ஸ்டார் சம் போடுறது, ஆட் டாலர், சம் ஹேஷ் போடுறது, டோட்டல் ஐஃபன் போடுறது. இப்போ நம்ம நடுவில் கேப் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது பிளாங்க் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா we can give one underscore. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா அடிக்கோடு, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next we are going to see keywords. சிறப்பு சொற்கள். Keywords are special words used by Python interpreter. As these words have specific meaning, they cannot be used for any other purpose. Keywords must never be used as identifiers. பைத்தான் நிரல் பெயர்ப்பி அடையாளம் காணக்கூடிய குறிப்பிட்ட பொருள் கொண்ட சொற்கள் சிறப்பு சொற்கள் என்று அழைக்கிறோம். இவை குறிப்பெயர்களை தவிர வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. சிறப்பு சொற்களை குறிப்பெயர்களாக பயன்படுத்தக்கூடாது. ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் டிஃபைன்ட் பை த யூசர்ஸ். நம்ம டிஃபைன் பண்றது தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஆனா கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது பைத்தான் லாங்குவேஜ்லயே டிஃபைன் ஆயிருக்கூடிய வேர்ட்ஸ். அந்த பைத்தான் கீவேர்ட்ஸை நம்ம வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் யூஸ். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயே டிஃபைன் ஆயிருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் கீவேர்ட்ஸ்னு சொல்றோம்.
இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை these words must never be used as identifiers. Next we are going to see operators, செயற்குறிகள். Operators are special symbols which represent computations, conditional matching, etc. The value of an operator used is called operands. கணிப்பீடுகளுக்கும் நிபந்தனை சோதிப்பதற்கும் தர்க்கத்திற்கும் பயன்படும் சிறப்பு குறியீடுகளை செயற்குறிகள் என்று அழைக்கிறோம். செயற்குறிகளுக்கு தரப்படும் மதிப்புகள் அல்லது மாறிகள் செயல் ஏற்பிகள் என்று அழைக்கிறோம். Here see some of the examples for operators. Equal symbol, plus, minus, star, slash, double star, இது எல்லாமே operators. 34 அப்படிங்கிறது ஒரு operand. இதில் பாருங்க a less than equal to b அப்படின்னு போட்டிருக்கோம். less than or equal toங்கிறது operator. a and b are operands, செயல் ஏற்பிகள். இந்த ஆப்ரேட்டர்ஸை 5ஆ பிரிக்கிறோம். arithmetic operators, relational or comparative operators, logical operators, assignment operators and conditional operator. இது இல்லாம 3 ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். கணித செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், தர்க்க செயற்குறிகள், மதிப்பிடுத்து செயற்குறிகள் மற்றும் நிபந்தனை செயற்குறி.